என் உடம்போட வெயிட் தாங்க எனக்கு பிரச்சனையே. இந்த உடம்பால நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். இதை சாப்பிட்டா வெயிட் குறையாதா, அதை சாப்பிட்டா வெயிட் குறையாதா, எதையாவது குடிச்சாவது வெயிட் உடனே குறையுமா அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே வெயிட்டை குறைச்சவங்களை பார்த்து உங்க டயட் என்ன ஃபாலோ பண்ணீங்க, அது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா அப்படியே நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோ இருக்கும். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணவங்களோட வீடியோ இருக்கும். அது கமெண்ட்ஸ்ல எல்லாம் போயிட்டு உங்க டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க, உங்க டயட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் கூட வெயிட் குறைஞ்சிருக்காது. ரொம்ப அப்செட் ஆகிருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவங்க சொன்ன டயட் அத்தனையும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ண மறந்துட்டீங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால தயவு செஞ்சு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், வெயிட் லாஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி பாதியில் விட்டவங்களுக்கும் இப்போ புதுசாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக ரிசல்ட்டையும் கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அத்தனை பேருக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அதை சொல்லிட்டு சப்ஜெக்ட்